நண்பா, வெல்கம் டு அடப்பாசனம் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அதுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் சங்கீதப்பட்டிங்கிற ஒரு குட்டி கிராமத்துக்கு வந்திருக்கோம். இதுக்காக இன்றைக்கி நம்ம சங்கீதப்பட்டிக்கு வந்திருக்கோன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்காரு. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை கூப்பிட்டு என்ன கசப்பான அனுபவங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிரைவரில் கூப்பிட்டோம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கண்ணா. வணக்கம். வணக்கண்ணா. உங்கள் பேர் என்னன்னா? என் பேர் தயாநிதிண்ணா. தயாநிதிங்களாண்ணா? ஆமாங்கண்ணா. எத்தனை வருஷமான ஆம்புலன்ஸ் ஓட்டுறீங்க? இன்னும் ஒரு 9 வருஷமாக ஓட்டுறேண்ணா. 9 வருஷமாக ஓட்டுறீங்களாண்ணா? சரிண்ணா, என்ன அனுபவம் நம்ம வியூஸுக்கு அப்படியே கொஞ்சம் சொல்லணும். நான் கண்டிப்பாக சொல்லலாம்ண்ணா. சரிங்கண்ணா. நான் கிட்டத்தட்ட ஒரு 9 மாதத்துக்கு முன்னாடிண்ணா. 9 மாதங்களுக்கு முன்னாடி அண்ணா? 9 மாதத்துக்கு முன்னாடி எப்போவுமே நான் சவத்தை ஏற்றிட்டு போகும்போது சவத்து கூட ஒரு ஆள் என் கூட ஒரு அசிஸ்டண்ட் வருவாங்கண்ணா. அன்னைக்குன்ற அந்த சவத்தை எடுக்கும் போகும்போது நான் லீவுங்கண்ணா. நான் லீவாக இருக்கும்போது சரி கூப்பிட்டாங்க. எப்பயுமே ஒரு சவத்தை ஏற்றிட்டு போனால் எனக்கு 3000 - 4000 ரூபா பணம் கிடைக்கும். அந்த ஒரு சரி நாளைக்கு லீவு வேறு வருது அந்த இதில் போகலான்ட்டு நான் போனேங்கண்ணா. இந்த சவத்தை எடுத்துகிட்டு சரி சவத்தை எடுத்துகிட்டு போகும்போது என் அசிஸ்டண்ட்டு அன்றைக்கின்னு லீவுங்கண்ணா. உங்கள் அசிஸ்டன்ட் லீவு? ஆமாங்கண்ணா. பின்னாடி சரி சவத்தை கூட ஒருத்தர் இருக்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதனால் நான் வந்து தைரியமாக வண்டி எடுத்துங்கண்ணா. அதாவது சேலத்துலேருந்து கிட்டத்தட்ட அவங்க ஊர் வந்து ஒரு 25 கிலோமீட்டருங்கண்ணா. 25 கிலோமீட்டர்? ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்போ வந்து நான் போனேங்கண்ணா. சரி எப்போவுமே 6-7 மணி மேலே எடுக்க மாட்டான். ரொம்ப நெருங்கியவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது பெரிய ஆளுங்க அந்த மாதிரி நெருக்கடி இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். அந்த மாதிரி ஒரு நெருக்கடி இருந்துச்சு. அந்த மாதிரி எடுத்துகிட்டு போனோங்கண்ணா. போயிட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டிட்டு ஒரு மலைங்கண்ணா. மலை இடி பெரிய இதுங்கண்ணா. வண்டி ஒரு பக்கமாக சாஞ்சிச்சுங்கண்ணா. சாஞ்சிட்டே இருக்கும்போது என்னங்கன்னா நான் சரி ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்திட்டு இறங்கி பார்க்கலான்னா சரியான மலை. வண்டி வந்து முன்னாடி டயர் இந்த பக்கம் இடது லெஃப்ட் சைடு வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுங்கண்ணா. சரி ஸ்டெப்னி தான் நம்மகிட்ட இருக்குது இறங்கி மாட்டிடுவோன்ட்டு ஒரு 2 நிமிஷம் தான் நான் ஆக போகுதுன்னு இறங்கி மாட்டினேன். பக்கத்தில் வீடு கடைங்க நான் ஃபுல்லாக காடுங்கண்ணா. ஃபுல்லாக காடுங்கண்ணா. சுற்றி காடுங்க. கிராமத்துக்கு பக்கமாகவே போயிட்டு நான் கிராமத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடிங்கண்ணா. ஃபுல்லாக காடு தாங்கண்ணா. எந்த ஒரு வீடு எதுவும் இல்லைங்கண்ணா. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சவத்தை ஏற்றிட்டு போகும்போது பஞ்சர் அனுபவம் எதுவும் இருக்குது உங்களுக்கு? நான் அப்படி எது இல்லைங்கண்ணா. அப்படியே இருந்தாலும் பெருசாக மழைகளே ஒன்றும் இல்லைங்கண்ணா. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது மழை வந்துச்சு. சரி நானும் இறங்கி எதாச்சியாக ஸ்டெப்னி மாட்டினேங்கண்ணா. மாட்டிகிட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு குரல் வந்துச்சுங்கண்ணா. நானும் சரி திரும்பி பார்த்து ஆனால் நான் அந்த குரல் என்ன சொல்லிச்சுன்னா, ஆனால் நான் 3 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் என் குடும்பத்தை பார்க்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்கன்னா என் குடும்பத்தை பார்க்கலாம்ண்ணா. என் பொண்டாட்டி கொஞ்சம் நான் இன்ன வரையும் பார்க்கல அப்படின்னு இருந்துச்சுண்ணா. சரி ஓகே தான் நம்ம ஸ்டெப்னியை மாட்டிட்டு பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சிங்கண்ணா. கேட்டதுக்கப்புறம் சரி நான் வண்டி எடுத்துட்டுங்கண்ணா. வயசு எவ்வளோ இருக்கும்? நான் ஒரு 25 - 30 இருக்குங்கண்ணா. சின்ன பையன் தான். ஆமாங்கண்ணா. சரி நானும் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டு சைடு போய் நிறுத்திட்டு இறங்கிட்டு பார்க்குறேன். பின்னாடி வந்து யாருமே இல்லைங்கண்ணா சவத்து கூட. சரி அந்த சவத்தை இறங்கிட்டு பார்க்குறேன். அந்த சவம் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சிச்சு. எப்படி இதில் உறுதியாக சொல்கிறீங்க நீங்கள்? ஆனால் அந்த சவம் ஒரு நிமிஷம் நான் மாட்டிகிட்டு இருக்கும்போது அந்த முகத்தை திரும்பி பார்த்தேங்கண்ணா. இல்லை ஆம்புலன்ஸ் டிரைவரோட வழக்கமே நீங்கள் தான் வந்து சவத்தை இறக்கி வைக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் ஆமாங்கண்ணா என் வழக்கம் தானே அது. சரி திரும்பி பார்த்தா கடைசி அந்த முகம் தான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சுண்ணா. கடைசியில் பார்த்தா அந்த முகம் தானே எங்களோட பேசியிருக்குது. நான் இறக்கிட்டு தான் பார்க்குறேன். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும்ண்ணா என்னால் ஒரு சவத்தை ஒரு காப்பாற்ற முடியல, போய் இறக்க முடியல. ஒரு தீர்வு தெரிஞ்சுக்கு தான் உங்களை நம்பி நான் வந்திருக்கேண்ணா. எனக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். சரி நான் தீர்வுன்னு கேட்குறீங்க, அதுக்கு எங்களால் கொடுக்க முடியாது. எங்கள் சாமி இருக்கார். கண்டிப்பாக நான் அவர் கூப்பிட்டு உங்கள் கதையை வந்து அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். சரிங்கண்ணா. அவர் என்ன மாதிரி வழிமுறைகள் சொல்கிறாருன்னு கேட்கலாம். கண்டிப்பாண்ணா. சரிங்க. ஒரு தீர்வுக்காக தான் உங்களை நான் நம்பி வந்திருக்கேன். நீங்கள் எனக்கு ஒரு நல்ல தீர்வு கண்டுபிடிச்சி கொடுக்கணும். கண்டிப்பாக. சரிண்ணா. சாமி வாங்க. சாமி வணக்கம். சாமி வணக்கம். சாமி சாமி ஒரு கதையை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டேன். அதான் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு போகும்போது வந்து கூட யாரோ வந்தாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட யாரும் இல்லை, இறந்து போனவர் தான் வந்து இவரோட வந்து பேசினதாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில் வந்து சரினா தூக்கம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறதா சொல்கிறாரு. நம்ம வீடியோவை பார்த்துட்டு வந்து கேட்டிருக்காரு. அது ஒரு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னா இப்போ நம்ம சேனலை பார்த்து நம்மளை வந்து கேட்குறாங்க. சரி நம்ம அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னீங்கன்னா இவங்க அந்த இறந்த ஒரு சடலத்தை கொண்டுகிட்டு வரும்போது இந்த மாதிரி அந்த ஆத்மா வந்து அந்த வீட்டுக்கு போகிற வரையும் அந்த ஆவேசமாகவே தான் இருக்கும். அந்த இதில் ஒரு தடங்கள் வரவும்
சரி என்ன நடுவழியில் நின்றுட்டுமோ அப்படின்னு அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஏக்கத்தில் தான் இவருக்கு ஒரு மறைமுகமான ஒரு தகவலை கொடுத்துருக்கு. அது நல்ல நேரம் ஒரு பயப்படாமல் சுதானமாக வந்திருக்கிறார். பயந்துருந்தாருன்னா இவருக்கு அங்கேயே ஏதாவது தொந்தரவு ஆகிருக்கும். சரி வந்திருக்கிறாங்க பார்த்துட்டு சரி இவரே எடுத்துகிட்டு போய் சடலத்தை இறக்கிட்டு அங்கே என்ன நடந்துச்சோ அந்த சம்பிரதாயத்தை பாட்டு இவர் வந்துட்டார். இப்போ ஒரு மனசில் இருக்கிறது என்னன்னா அந்த ஒரு பயம், அந்த பித்து பிடிச்ச மாதிரி அதே மாதிரி இருக்கிறாங்க. சரி இதே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு அதுக்குன்னு ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் இருக்குது, ஒரு பரிகாரம், ஒரு பூஜை பண்ணி ஒரு சொல்கிற மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னா இப்போ ஒரு உயிர் பிரிஞ்சு அதுக்கு அந்த நல்லடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த ஆத்மா அந்த ஆவேசமாக தான் சுற்றிட்டு இருக்கும். அந்த ஆத்மாங்கிறது வந்து அது அந்த ஆவேசமாக சுற்றிக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டு எல்லாமே அந்த ஒரு எதிர்பார்ப்போட செத்துருக்கிற சாவறாங்க இல்லைங்களா. அந்த மரணிக்கும் போது அது நல்லடக்கம் முடிகிற வரைக்கும் அந்த ஆத்மா வந்து இருக்கும். அதிகபட்சம் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்னா நிறைவேறாத ஆசைகளோட ஏதாவது போயிருந்தா அது நிறைவேற வரைக்கும் அந்த ஆத்மாங்கிறது சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் வந்ததும் அவங்க தான்ங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இவர் வந்து ஆம்புலன்ஸ் டிரைவரு. அந்த ஆம்புலன்ஸில் எத்தனையோ அந்த ஆம்புலன்ஸில் அடிபட்டு உயிர் போன ஆத்மா கூட சுற்றிட்டு இருந்திருக்கலாம். அதனால் அது யார் என்னன்னு அதுக்குன்னு சில சம்பிரதாய பூஜை இருக்குது. அதை பண்ணி பார்த்து அவங்க தான் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனையோ சடலங்களை ஒரு ஏற்றிட்டு போனதாகவும் எத்தனையோ பேர் உயிர் போனதாகவும் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி குறிப்பிட்டு இத்தனை ஆத்மாவை எத்தனையும் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் உங்களால்? அத்தனையும் நம்ம கண்டுபிடிக்கிறங்கிறது கிடையாது. இவருக்கு பயங்க அந்த முன்னாடி வந்து போனது அந்த சடலத்தோடைய ஆத்மாவா இல்லை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இவருக்கு அதுலேருந்து ஒரு தீர்வு கொடுத்துடலாம். ஏன்னா இப்படியே இருந்துச்சுன்னா காலம் நாளைக்கு போக போக ஒரு பயம் வந்து இவரு ஒரு மனநல பாதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவார். அதனால நம்ம என்னென்ன பூஜை பண்ணி அது என்னங்கிறது நம்ம என்ன வழிமுறைகள் நம்ம பண்ண போகிறோம் சொல்ல முடியுமா? இல்லை வழிமுறைகள் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அந்த ஆத்மா வரவழைக்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு சம்பிரதாய பூஜை இருக்குது. அந்த பூஜையை நம்ம பண்ணி அந்த ஆத்மா வரவழைப்போம். சரி சாமி. இவரு கண் முன்ன தோன்றின ஆத்மா அதுதானா அப்படிங்கிறது இல்லை இவருக்கு எதுவும் வராது. நம்ம தான் கூட இருக்கிறல்ல அப்படி அவங்க தான் அப்படின்னா அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணி விட்டு இவர் அந்த இதை மனசை வந்து இவரை ஒரு பயத்தை போய்க்கலாம். ஏன்னா இது அதே மாதிரி தொடர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு கட்டத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கே தள்ளப்பட்டுருவார். அதனால அதெல்லாம் நமக்கு போகாத அளவுக்கு ஏன்னா நம்மளை நம்பி வந்துக்கிறாங்கன்னா நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க நம்ம போய் அந்த பூஜை என்னங்கிறத நம்ம ஏற்படுத்தி பூஜை பண்ண போற இடம் அந்த ஆத்மாவுக்கு சம்மந்தப்பட்டதா இல்லை என்னன்னு கேட்க அங்கதான் பண்ணணும். அந்த 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 சடலத்தை எங்க புதைச்சிக்கிறாங்களோ அங்க போய் நம்ம அந்த பூஜை பண்ணாதான் அந்த ஆத்மா வந்து அந்த சடலத்துக்கு உண்டான ஆத்மா தான் இவருக்கு வந்து போனிச்சாங்கிறது தெரிஞ்சுக்கும். அதனால அங்க போய் நம்ம அந்த பூஜை பண்ணி அந்த சடலத்தை அங்கதான் போய் பண்ணணும். அது சுடுகாட்டில் போய் அதை நம்ம பண்ணி என்ன உங்களுக்கு தெரியுமா அந்த சடலம் இது ஆத்மா இல்லை இவங்க டைரெக்டாக அங்கே வந்து சுடுகாட்டுக்கு தானே ஆம்புலன்ஸ் டிரைவருன்னு கொண்டு போகிறாங்க. அதனால் அந்த சுடுகாடை ஒரு காமிச்சாருன்னா போதும் நம்ம அங்கே ஒரு பூஜை பண்ணி நம்ம பண்ணிடலாம். சரி சார் சரிங்களா? பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க போய் பார்க்கலாம். ஓகே சாமி பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. இப்போ பூஜைக்கு பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கிற எங்கள் சிஷியத்தில் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு. நம்ம அங்கே போய் நான் அதை என்ன பண்ணுறேங்கிறத அந்த ஆத்மா வர வேண்டியது நான் பூஜை எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காட்டுறோம். வாங்க. சரி சரி வாங்க. ரெடி ஆச்சாப்பா? ரெடி சாமி. உருவம் போடணும் ஃபஸ்ட்டு. அந்த ஆத்மா ஆனா பெண்ணான்னு நம்ம யாரை கூப்பிடணும்னு நினைக்கிறோமோ அந்த ஆணா இருந்தால் ஆண் போடணும், பெண்ணாக இருந்தால் பெண் போடணும். பொம்மை போட்டு அவங்கள வர வைக்கணும். இப்போ ஆணுக்கான பொம்மை போடுறீங்களா பெண்ணுக்கான பொம்மை? ஆணுக்கான பொம்மை. சாமி இங்கே முட்டைலாம் வச்சுருக்கீங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த பூஜைக்கு அது வேணும். பூஜைக்கு வைக்கிறது அதுக்கெல்லாம் உருவம் போட்டு நாங்கள் வைப்போம். உருவம் போட்டு பூஜையில் வச்சு தான் நம்ம ஆத்மா வெளியே பண்ணுவோம். ஏன் சாமி இந்த ஆத்மாவை வந்து யார் மேலே வர வச்சு இது பண்ண போகிறீங்க? அதுக்குன்னு நம்மக்கிட்ட நம்ம இதில் ஆசிரமத்தில் இருக்காங்க. அவங்கள வர வச்சு அவங்கள உட்கார வச்சோமா அவங்க மேலே அந்த ஆத்மா ஏவி விட்டு, ஏன்னா அதை தாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை. அதனால் அவரை வர வச்சு நாங்கள் அதை ஏவி
கருத்த சட மார்பிலாட பச்சை புறமு எழுந்தாட பத்தினியால் ஆடி வருகிறார் ஏங்காலமா பத்தினியால் ஆடி வருகிறார் அம்மா தங்கினாயா தாயனூர் குந்தினாலா கோவத்தூர் குடிகொண்டா மலையனூர் தங்கினாலா தாயனூர் குந்தினாலா கோவத்தூர் குடிகொண்டா மலையனூர் அம்மா மலையா மலை நடைவே ஆசை வச்ச முடியும் மீது வேஷம் முட்டு ஆடி வராலாம் ஆசை வச்ச முடி மீது அவ வேஷம் போட்டு ஆடி வராலாம் என்னப்பா ஆத்மா வர வச்சிடலாமா? உத்தரத்தில் இருக்குது, வர வைக்கிறதா உடனே வர வச்சிடலாம். கண்டிப்பாக வர சொல்லுப்பா. வர வை, வாடா. மானு மாட மயிலு மாட மங்கையெல்லாம் மாடவே மங்கையெல்லாம் மாடவே சீரு மாட சிறையும் மாட தேவகல்லும் மாடவே மானு மாட மயிலு மாட மங்கையெல்லாம் மாடவே மங்கையெல்லாம் மாடவே சீரு மாட சிறையும் மாட தேவகல்லும் மாடவே பத்தினியும் மாடவே சத்தினியும் மாடவே தேவர்களும் மாடவே சுட்டா பின்னங்கள் எல்லாம் மாடவே மாடவே மயிலோடு மாடவே தேவர்களும் மாடவே ஆடவே ஆடவே அங்காளி இங்க பாரு, பார்த்து பேசு, பாரு பாரு, இங்க பாரு, நிமிரு நிமிரு. நீ வந்தது சரியான ஆத்மா வந்தா நிமிந்து பார்த்து பேசு, நிமிரு. பிடிச்சி நிமித்தி விட அவன. யாருப்பா நீ வந்துக்கிறது? ஏய் நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நீ யாருன்னு எனக்கு தெரியணும். யாரு நீ? உனக்கு என்ன தெரியுமா? யாரு நீ? ஏய் நீ யாரு? நீ யாரு? உனக்கு என்னடா வேணும்? ஏய் நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நீ ஆனா பொண்ணா? நான் ஆம்பளடா. ஆம்பளையா? நீ கேக்குற என்ன கேள்வி கேக்குற? நீ ஆம்பளையா? சரி, இப்ப இங்க எதுக்கு வர வச்சுக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு நீ வர சொல்லி நான் வரலடா, நானா வந்துக்கிறேன். சரி, எதுக்கு வந்த? அந்த வான்னு சொல்ல முடியாது. என்கிட்ட சொல்ல, யாருகிட்ட சொல்லுவா? நான் சொல்றேன்டா. நிக்க வச்சு நான் அப்படியே உன்னை கட்டி போடுவேன். எதா இருந்தாலும் நீ என்ன கட்ட முடியாதுடா. அப்படியா? பார்க்கலாமா?
சாமி போடு. என்னடா போடுறேன்? ஏப்பா மருந்தை குடிச்சு செத்தவானோ நீ செத்தவானோ? இப்ப கேட்கிற கேள்வி பதில் சொல்லலாம், இழுத்து விடுவேன். அல்பாயுச செத்தவானோ நீ செத்தவானோ? சொல்லியா? ஏய், உன் பேர் என்ன? ஆதிசம்டா. ஆதிசிவனா? சரி, நீ எப்படி இறந்தன்னு தெரியுமா? நான் வேகத்தால எவ்வளவு செத்தன்டா. வேகத்தில் ஆக்சிடென்ட் ஆகி செத்தியா? ஆமாடா, ஓண்டையில சொல்லணும். என்கிட்ட இழுத்து விடுவோம் பார்த்து கேட்குற கேள்விக்கு பதில சொல்லணும். இப்படி சாமி அவட்ட கேள்வி கேளு, அவட்ட உண்மையை கற்க. ஏப்பா நீ எந்த இலையில இருந்து வந்துக்கிற? என்ன ஊரு? பாருப்பா, நீ என்ன ஊரு? ஏய், நான் சேலம்டா. சேலத்துல என்ன ஊரு? இந்த பிள்ளை ஏன் பிடிச்சி ஆட்டி படிக்கிற? இந்த பிள்ளைங்க நான் ஆட்டி படைக்கலடா, என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும்டா. பொண்டாடி பிள்ளை பார்க்க தான் வந்தியா? ஆமாடா. சரி, உனக்கு ஆம்பளை டிரைவர் என்ன பண்ண? எவனையா ஆட்டி படிக்கிற? அவனை இது நான் பண்றலடா. அவனை தொந்தரவு பண்றியா என்ன? நான் எவனையும் தொல்லை பண்றலடா, என் பொண்டாட்டி பிள்ளை பார்த்துட்டு போவேன். என்னடா ஆற தொல்லை பண்ணேன்? ஏய், என்னடா பண்றீங்க என்ன கூட்டுதுங்க? உன்னை எரிச்சாங்களா புதைச்சாங்களா? என்ன புதைச்சி விட்டாங்கடா. புதைச்சி விட்டாங்களா? ஆமாடா. சரி, இப்போ எதுக்காக நீ நாங்கள் கூப்பிட்டோன்னே இங்கே வந்தேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை எதுக்கு வர வச்சுக்கிறேன்னு தெரியுமா? எதுக்கிட்டே என்ன கூப்பிட்டீங்க? உன்னுடைய நிறைவேறாத ஆசைகள் இருக்குது. ஏய், என் பொண்டாட்டி பிள்ளைங்க பார்த்துட்டா நான் போயிட்டே இருப்பேன். அதை நாங்கள் காட்டணும்னா நாங்கள் சொல்கிறத தான் நீ செய்யணும். காட்டினா தாண்டா போவேன். நான் காட்டுறேன், வர வச்சு உன் கண்ணு முன்னாடி காட்டுறேன். ஆறு வர வச்சு உன் கண்ணு முன்னாடி காட்டுறேன், பார்த்துட்டு நீ போகணும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும், சொல்கிறதே செய்யணும். காட்டுங்கடா, அப்புறம் பேசிக்கலாம். காட்டுங்கன்னா நேற்று வரைக்கும் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு தான் அதை பார்க்காம இருந்தா. நேற்று பார்த்து இன்னைக்கு காட்டுங்கடா. இப்போ காட்டா. காட்டுறேன்பா, சாமி யார பதில் சொல்லுப்பா. ஏய், இப்போ காட்டு. சொல்லணும்ல, ஏய், கட்டி விழுந்து முன்னாடி பிள்ளைகளை காட்டுறா. காட்டுறா இல்லடா. நீ தூக்கு போட்டு செத்தவானோ செத்தவானோ? அல்பாயுச செத்தவானோ நீ செத்தவானோ? கேட்குற கேள்வி பதில் சொல்றியா? பதில் சொல்றியா? ஏய், நீ பதில் சொல்ல மாட்டா. ஊரு எல்லையில நீ செத்தவானோ நீ செத்தவானோ? சொல்றா. ஏய், ஏய், பதில் சொல்றியா இல்லையா? பதில் சொல்றியா இல்லையா? சொல்ல மாட்டேன். இப்ப நீ சொல்லணும். சொல்றா. ஆக்சிடென்ட் செத்தேன். எப்படி செத்தா? வண்டியிலிருந்து வேகத்தை செத்தேன்டா. வேகத்துல இப்ப எதுக்கு வந்துடுறா? என் முன்னாடி பிள்ளைகளை பார்க்கறதுக்கு வந்தேன். சரி, எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு இருந்த பையனை போய் தொந்தரவு பண்ணி அவன் குடும்பத்துல நிம்மதியை கெடுத்து அவன் வாழ்க்கையை சீரழிக்கிறான்? நான் ஆக்சிடென்ட் செத்தன்ல, அங்கிருந்து என் ஆத்மா அப்படியே நிக்குது அங்கேயே. அவன் என் சடலத்தை எடுத்துட்டு போயிட்டான் ஆம்புலன்ஸ்ல. அப்படியாவது என் பிள்ளைய பார்த்து பேச, என் பிள்ளைங்களை பார்க்கலாம். நிமிர்ந்து பார்த்து பேச. நான் உன்னை பார்த்து சொல்ல மாட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கலான்னு வந்தேன்டா. ஆரி என் தொல்லை மாட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்க பார்க்கத்தான் வந்தேன் நானு. இன்னாலாவது உனக்கு வேணும். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டுண்டா, என் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணும். என் பொண்டாட்டி பிள்ளைங்க பார்க்கத்தானடா போனேன். ஆம்புலன்ஸுக்காரனை ஒன்றும் மாட்டா போலாடா. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்தா போதும்டா, நான் எங்கடா போறேன். சரி, பிள்ளைங்களை காமிக்கிறேன், பார்த்துட்டு நீ போயிடுறியா? காட்டா போறேன். காட்டா நீ உண்மையால சத்தியம் பண்றேன்டா. என் பொண்டாட்டி பிள்ளை காட்டுற நான் போயிடுறேன். கல்புராணி சத்தியம் பண்றியா? தாபார் சத்தியம் பண்றேன்டா. கல்புராணி சத்தியம் பண்றியா? சத்தியம் எத்தனை டைம்டா பண்றது? கல்புராணி சத்தியம் பண்றியா? ஏய், சத்தியம் மண்டி பண்றா. காலம் சத்தியம் பண்றியா? அவன்கிட்ட சத்தியம் மண்டி விட்டுண்டா. சத்தியமா போறேன்டா. என் பொண்டாட்டி பிள்ளைகளை காட்டுறா நான் போறேன். ஏய், உன் சத்தியம் நம்ப மாட்டேன்.
நீ சும்மா சத்தியம் பண்ண பாருயா ஆத்மா சத்தியம் பண்ணா பொய் ஆகாதுடா. உண்மைத்தான். ஆத்மா சத்தியம் பண்ணா உண்மைத்தான்டா. ஏய் நீ பூஜாரி உனக்கு தெரியாதாடா? நீ கல்பூரடி சத்தியம் பண்ணா தானே ஒத்துக்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். கல்பூரடி சத்தியம் பண்ணா ஒத்துக்கண்டா. சத்தியமா நான் போறேன்டா. என் பொண்டாட்டி பிள்ளை காட்டுறா, பார்த்துட்டு போறேன்டா. பொறுத்தே பொண்டாட்டி பிள்ளை காட்டுங்கடா போறேன் நானு. ஃபர்ஸ்ட் நீ சத்தியம் பண்ணு. நீ எங்களுக்கு சத்தியம்டா. முக்கால சத்தியமா சத்தியமா என் பொண்டாட்டி பிள்ளை பார்த்துட்டு போறேன்டா. சத்தியமா சத்தியமா போறேன்டா. பூமி தேவி மேல சத்தியமா பூமி தேவி 50 டைம் சத்தியம் பண்ண நீ பூஜாரி. ஆகாய தேவி மேல சத்தியமா ஏய் பூஜாரி பூமி தேவி மேல அடிச்சா 10 சத்தியம் பண்ணிட்டா. சொல்லு. நான் சொல்றேன் சத்தியம் பண்ணு. முக்கால சத்தியமா சத்தியமா. ஆகாய தேவி மேல சத்தியமா சத்தியமா. ஆதிசிவன் மேல சத்தியமா சத்தியமா. மாயா பெருமாள் மேல சத்தியமா சத்தியமா போறேன்டா. சத்தியம் பண்ணு. சத்தியம்டா. கல்பூரடி சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. சத்தியம்டா. கல்பூரடி சத்தியம் பண்ணு. பார்த்துட்டு போட்டோம். தெற்கு பசந்தோ நோக்கி திரும்பி எட்டி பாரு. உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க தெரியும். திரும்பி பார். அங்க பாரு நின்றுக்கிறாங்க தெரியுதா? பார்த்துட்டியா? என் பிள்ளைய பையனும் அப்படிங்கிறாங்க பாருங்களா. டேய் தேவையில்லாத என் வாழ்க்கை போயிச்சாடா. என் பொண்டாட்டி பிள்ளை வாழாதா? இதுக்கடாடா வாழ்ந்தேன். இதுக்கடா 5 வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்தேன். என் வாழ்க்கை இப்படியாடா போடும். என் வாழ்க்கை இப்படியாடா போடும். என் பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படி போச்சாடா. என் பிள்ளைங்களோட வாழ முடியாது.